இலங்கை கொழும்புவில் நடைபெறவிருந்த இசையமைப்பாளர் இளையராஜாவின் இசை நிகழ்வு மறு அறிவிப்பு வரும் வரை ஒத்திவைக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாளை மற்றும் நாளை மறுதினம் கொழும்புவில் நடைபெறவிருந்த இசை நிகழ்ச்சிக்காக நேற்று முன்தினம் இளையராஜா இலங்கை சென்றடைந்தார். இளையராஜாவின் மகளும் பாடகியுமான பவதாரணி மறைந்த நிலையில் இசை நிகழ்வு மறு அறிவிப்பு வரும் வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இசை கச்சேரிக்கான நுழைவு சீட்டுகளை மீண்டும் தேதி அறிவிக்கப்படும் போது பயன்படுத்திக் கொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இசையமைப்பாளர் இளையராஜாவின் மகளும் பாடகியுமான பவதாரணி உடல்நலக்குறைவால் காலமான நிலையில் இந்த பெருந்துயரில் என் சகோதரர் இளையராஜாவை மனதை இழக்காதிருக்க வேண்டும் என்று நடிகர் கமல்ஹாசன் உருக்கமாக தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள பதிவில், மனம் பதைக்கிறது என்று கலங்கிய கமல்ஹாசன், பவதாரணியின் மறைவு பொறுத்து கொள்ளவோ ஏற்றுக்கொள்ளவோ முடியாத ஒன்று என்று வருத்தம் தெரிவித்துள்ளார். இசைஞானி இளையராஜாவின் மகள் பவதாரணியின் மறைவு இசை உலகிற்கு பேரிழப்பாகும் என நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் இரங்கல் தெரிவித்துள்ளார். இப்படி ஒரு இசை மேதை உலகத்தில் எந்த இனத்திலும் பிறக்க இருக்க அரிதினும் அரிதான ஒரு ஈடு இணைற்ற இசை மேதை. அவருடைய அன்பு மகள் என்னுடைய தங்கை பவதாரிணி, இதை கொஞ்சமே எதிர்பார்க்கல. அது மரணத்துக்கு பிறகு தான் சொல்கிறாங்க அவள் நோய் வாய்ப்பட்டிருந்தா, ஒரு ஆண்டுகளாக அதுக்கு மருத்துவம் செஞ்சுருந்தேன். அப்போ அந்த தகவல் எனக்கு வரலை. அதை எப்படி பார்த்தாலும் அதை சகித்து கொள்ள முடியல. அருமையான இசை அறிவும் ஞானமும் அந்த குரல் வளமும் மிக்க ஒரு பெண். அதை இழந்து இப்போ நம்ம தூர இருந்தே நம்மளால் தாங்க முடியல. அது அப்பா இளையராஜாவும் தம்பி கார்த்திக்கும் இவனும் எப்படி தாங்குவாங்கங்கிறத ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இளையராஜா அவர்கள் இதை தாங்கிக்கிற மன உறுதி அவருக்கு இருக்கணும். அதை ஒரு தகப்பனா அவரால் இதை தாங்க முடியாது, அதை நான் நல்லா அறிவேன். இதில் என் தம்பிகளும் அதை தாங்கி நிற்கணும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.